வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. இந்த அரங்கம் நமது தேசத்தினுடைய நம்மளுடைய பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்களுடைய சப்கா சாத் சப்கா விகாஸ், அதாவது இன்க்ளூஷன் டெவலப்மெண்ட், அனைவருடைய வளர்ச்சி, அனைவரும் இணைந்து அந்த வளர்ச்சி, அந்த கொள்கையினுடைய பிரதிபலிப்பாக தான் அனைவருடைய விஸ்வாசம் சொல்கிறது, அனைவருடைய நம்பிக்கை, அதே போல் அனைவருடைய முயற்சி எல்லாம் நாம் இணைந்து சுதேசி நம்மளுடைய பொருட்களை, நம்மளுடைய உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பதன் மூலம் நம்மளுடைய ஒருங்கிணைந்த வளர்ச்சி 2047 நாம் வளர்ச்சியடைந்த பாரதம் 2047 நோக்கி செல்வதற்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமாக, நம்மளுடைய அந்த இலக்கை நோக்கி செல்வதற்கான ஒரு அடித்தளமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. சகோதரர்களே, நம்ம பார்த்தோம் 2014க்கு முன்னாடி நமக்கு எதுக்குமே தெரியாது நம்மளுடைய பொருளாதார வளர்ச்சி என்ன, நம்ம எத்தனாவது இடத்துல இருந்தோம், அதை பற்றியெல்லாம் அந்த அப்போது ஆட்சியில் இருந்தவர்கள் அதை பற்றின சிந்தனைகள் இல்லை. ஏன்னா அன்னைக்கு அவர்களுக்கு ஒரு பொருளாதார விசன் கிடையாது. ஒரு மிகப்பெரிய ஊழல் நிறைந்த நாடாக இருந்தது. ஊழல் அவங்க மேலே அப்போது பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள், பொருளாதார முடக்கம், அது தாண்டி ஒரு தொலைநோக்கு பார்வை, திட்டமிடுதல் இல்லாமல் இருந்தது. இந்த சவால்கள்லாம் நாம் எதிர்கொண்டோம். 2014 நம்மளுடைய மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் எடுத்த நடவடிக்கைகள் மூலமாக, பொருளாதார நடவடிக்கைகள் மூலமாக நம்மளுடைய நாடு இன்னைக்கு உலகத்தில் வளர்ந்து வருகின்ற 5வது மிகப்பெரிய பொருளாதார நாடாக நம்மளுடைய பாரத நாடு இருந்து கொண்டு இருக்கிறது. இங்கிலாந்தையெல்லாம் பின்தள்ளி விட்டு, நமக்கு முன்னாடி நம்ம பெரியவர்கள்லாம் சொன்னாங்க, இங்கிலாந்துக்காரங்க நம்மளை அடிமைப்படுத்தி இருந்தாங்க, நம்மளுடைய காலனி ஆதிக்கத்தில் நம்மளை வச்சுருந்தாங்க. ஆனால் அவர்களை பின்தள்ளி விட்டு இன்றைக்கு உலகத்தில் மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதாரத்தில் 5வது மிகப்பெரிய நாடாக நம்மளுடைய நாடு வளர்ந்திருக்கிறது. சகோதரர்களே, ஒரு மிகப்பெரிய உத்வேகம். இந்த நாட்டில் ஒரு வளர்ச்சின்னா அது ஒரு தலைமை இருக்கணும். அந்த தலைமையினுடைய தொலைநோக்கு பார்வை, அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதனால தான் 2014-15 நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி 106.57 லட்சம் கோடியாக இருந்த நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி இந்த 10 ஆண்டுகளில் 331 லட்சம் கோடியாக இருந்த, கிட்டத்தட்ட 3 மடங்கு இந்த 10 ஆண்டுகளில் உயர்ந்திருக்கிற நம்மளுடைய பொருளாதாரம். அதே போல் நம்மளுடைய மாநில உள்நாட்டு உற்பத்தி கிட்டத்தட்ட 2 மடங்கு உற்பத்தி அதிகமாக இருக்கிறது. நம்மளுடைய விக்சித் பாரத்தினுடைய பங்களிப்பில் நம்மளுடைய கோயம்புத்தூர், நம்மளுடைய தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு மிக முக்கியமான பங்களிப்பாக இருக்கிறது. மேக் இன் இந்தியா திட்டத்தை கொண்டு வந்தோம். மேக் இன் இந்தியா திட்டம் 2014க்கு பிறகு நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்த பிறகு மேக் இன் இந்தியா, மேட் இன் இந்தியா, மேக் இன் இந்தியா ஃபார் த வேர்ல்டு, நம்மளுடைய நாட்டில் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்கின்ற அந்த திட்டத்தை எல்லாம் நாம் பண்ணோம். இன்றைக்கு அந்த மூலம் நம்மளுடைய 2014 2024 வரை நம்மளுடைய இந்தியாவினுடைய முதலீடானது கிட்டத்தட்ட 748 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான முதலீட்டை நாம் கொடுத்திருக்கிறோம். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.